சாப்டர் 3யோட ஸ்டார்டிங்லயே அந்த மேங்க்ரோவ் ட்ரீயை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த ஃப்ரூட் அடையறதுக்காக அடிச்சு புடிச்சு அந்த ட்ரீ மேல ஏற அதுல ஒருத்தன் அந்த ஃப்ரூட்டை பறிச்சு சாப்பிட்டுறான். உடனே அவனுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் அதாவது எஜிலிட்டி 3% இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இந்த கேமை 1 or 2 டைம்ஸ் விளையாடுனவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இந்த ஃப்ரூட் மேலதான் இருக்கும். ஆனா என்ன மாதிரி இது வரைக்கும் விட்டு கொடுக்காம விளையாடின ஒரு சில ப்ரோ பிளேயரால மட்டும்தான் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். இதே நேரத்துல அந்த ட்ரீக்கு உயிர் வந்த மாதிரி அதோட பிரான்ச்சஸை வச்சு அங்க இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்து அங்க இருந்த பிளேயர்ஸ் இதை எப்படி நான் மறந்தேன், எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்டுட்டோம், அந்த ட்ரீ ரொம்ப டேஞ்சரஸா மாறிடும், இந்த கேம் விளையாடி ரொம்ப வருஷம் ஆனதுனால இது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஓடுங்க, இந்த கேமை நான் விளையாடும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 50 தடவைக்கு மேல நான் இந்த இடத்துல இறந்திருப்பேன், எல்லாருமே இந்த இடத்துல இருந்து ஓட. இதை பார்த்து அந்த லீயும் அங்க இருந்து ஓட ட்ரை பண்றான். என்ன கிவ் அப் பண்ண போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் சாக விரும்பல, இதை நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த ஈவெண்டோட ரியல் பிரைஸே அந்த ஃப்ரூட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? இன்கேஸ் நான் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா நான் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க போறேன்? நினைச்சேன் எல்லாருமே ஃப்ரூட் எடுக்க ட்ரை பண்ணும்போது இவன் மட்டும் வேடிக்கை பார்க்கும் போதே இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைச்சேன். சரி நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப நம்ம 2 பேருமே அந்த ட்ரீயை போய் அட்டாக் பண்ண போறோம். ஆனா ஒவ்வொருத்தரா போனோம்னா கண்டிப்பா அதுக்கு ஈஸி டார்கெட்டா மாறிடுவோம். அதுக்கு பதில் ஒரே நேரத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து அதை ஸ்ட்ரைக் பண்ணோம்னா பதிலுக்கு நம்ம 2 பேர்ல யார் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது. இது கேட்டு லீயும் அப்ப நான் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை நம்ம 2 பேர்ல ஒருத்தர் தயங்கினா கூட 2 பேருமே இறந்துருவோம். இதை கேட்ட லீயும் கவலைப்படாத, நானுமே இந்த கேம் நிறைய தடவை பிளே பண்ணிருக்கேன். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரீயும் தன்னுடைய பிரான்ச்சஸை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அந்த எல்லா அட்டாக்ல இருந்தும் எஸ்கேப் ஆயிட்டு லீ எங்கன்னு பார்க்க அவன் அந்த இடத்துல இருந்து நகரவே இல்ல. யாரை ஏமாத்த பாக்குறேன், நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? இந்த இடத்துல சாக போறது நீதான் அப்படின்னு நினைக்க இத பார்த்த நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்றான். நல்ல வேலை நீ கூட திருந்துட்டியோன்னு நினைச்சிட்டேன், இப்ப அந்த மரத்தோட டார்கெட் நான் இல்ல நீதான். அடுத்த நிமிஷமே அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே நம்ம ஹீரோவை தாண்டி போய் அங்க நின்னுட்டு இருக்க லீ அட்டாக் பண்ண போகுது. ஏன்னா இந்த மரத்தோட டார்கெட்டே க்ளோஸ் ரேஞ்ச்ல இருக்கவங்க இல்ல, லாங் ரேஞ்ச்ல இருக்கவங்க. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் லீய வளைச்சு புடிச்சு நசுக்க ஆரம்பிக்க உடனே லீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கத்த ஆரம்பிக்க, என்னது நான் உன்னை காப்பாத்தணுமா? எத்தனை ஸ்ட்ரீமர்ஸோட லைஃப கான்ட்ராக்ட் போட்டு அழிச்சிருப்பா, உனக்கு சப்போர்ட்டா இருந்த அந்த லாயர்ஸ கூப்பிடு வந்து காப்பாத்துன, இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது வேணாம் அப்படின்னு கத்த அந்த மரம் அவனை நசுக்கியே கொன்றுது. அவன் கதை முடிஞ்சிருச்சு, என்னோட அடுத்த டார்கெட் நீதான் அப்படின்னு அந்த மரத்தை நோக்கி ஓட அதுவும் தன்னுடைய பிரான்ச்சஸை வச்சு திரும்ப ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் இப்போ 35 டிகிரி ரைட்ல திரும்பணும், அப்படியே 22 டிகிரி லெஃப்ட்ல திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்னும் கஷ்டமா இல்ல, கேம்ல விளையாடின மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை டேக்கிள் பண்ணிட்டு போக இவனை அட்டாக் பண்ண வந்த அந்த பிரான்ச்சஸும் எதிர்பாராத விதமா அந்த ட்ரீயோட மைய பகுதியிலே அட்டாக் பண்ணிக்குது. ஆல்ரைட், நம்ம அந்த கேம்ல விளையாடின மாதிரியே அந்த ட்ரீயோட கோர் இப்போ ரிவீல் ஆயிடுச்சு. இதெல்லாம் நினைச்சிட்டு அங்க கீழே கிடக்குற அந்த மரத்தோட கிளைய ஒண்ணு எடுக்கிறான். அப்படியே அந்த மேங்க்ரோவ் ட்ரீய பார்த்து நம்ம 2 பேரும் சண்டை போட்டு உன்கிட்ட இருக்க அந்த ஆர்ப எடுக்கிறதுக்கு பதிலா ஏன் அந்த ஆர்ப நீ இப்பவே என்கிட்ட கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இது ஒரு மாப் ஈவென்ட் தான், அதனால இந்த மேங்க்ரோவ் ட்ரீ கூட நான் சண்டை போட்டு ஜெயிச்சாலுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏற போறது இல்ல, அதுக்கு பதிலா இதை நான் தோக்கடிச்சிட்டா ஹால் ஆஃப் ஃபேம்ல என்னோட பேர் வந்து தெரிய வரும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மேங்க்ரோவ் ட்ரீ அதோட ஸ்கில் வேம்பியர் வைன்ஸை யூஸ் பண்ணுது. இதனால அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே கொஞ்சம் பிரகாசமா மாறி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. இத பார்த்த நம்ம ஹீரோவும் என்னதான் இந்த கேமை நான் வருஷ கணக்குல விளையாடி இருந்தாலும் என்னால கூட எல்லா அட்டாக்குமே டாச் பண்ண முடியாது, இருந்தாலும் அவன் கையில இருக்க அந்த ட்ரீயோட ஸ்டிக்கை வச்சு வர எல்லா அட்டாக்குமே டிஃப்ளெக்ட் பண்றான். உடனே அந்த மேங்க்ரோவ் ட்ரீயும் மொத்த பிரான்ச்சையும் ஒன்னு சேர்த்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர இதுக்கெல்லாம் நான் பயப்படணும்னு அவசியம் இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தாக்கு பிடிப்பேன்னு சொல்லிட்டு டிஃப்ளெக்ட் பண்றான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது.